மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். ஐவிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் போஷியா. ஸோ இன்றைக்கி என் கூட ஜாயின் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஹாஸ்பிட்டலோட ப்ரொஃபஸர் டாக்டர் கீதா ஹரிப்ரியன் இருக்காங்க. அண்ட் அவங்கள பற்றி சொல்லணும்னா ஷீஸ் அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். அவங்கக்கிட்ட நிறைய கொஷின் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. No smoking, no alcohol, cut on all the fast foods and all the high calorie diets வந்து கொஞ்சம் கட் பண்ணுங்க. Some level of exercise should be there, so if you can go for a half an hour or 45 minutes walking in the morning, that will be good for you. Maintaining a cordial relationship with their wives so that each one has to understand the other one and then do it. இல்லைன்னா வந்து அதிலேயே வந்து if they have any issue like intercourse issue அதெல்லாம் இருந்துச்சுன்னா they have to bring it out because many of them are very shy. They won't even disclose it. Good to have a baby and good to plan it immediately because so many things are happening now. Low egg count, low sperm count, so many things are happening. அதனால get your first checkup as soon as you get married or even premarital. Any problem, solve it immediately and then start your married life. Sometimes they give me a saying, sperm சரியா இல்லைன்னு சொன்னாங்க, egg சரியா இல்லைன்னு சொன்னாங்க, பேபி ஃபார்ம் ஆகிறது சரியா இல்லைன்னு சொன்னாங்க. பட் மோஸ்ட்லி ஆல் ஆஃப் them will tell me அது சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. ஹையஸ்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ see sperm 7,000 times big. That is called IMSI. And once the baby is formed, you put it in an incubator called embryoscope. Embryoscope தான் உலக ரீதியாக ஹையஸ்ட் இன்குபேட்டர். நேச்சுரல் கில்லர் செல்லுன்னு இருக்குது யூட்ரஸ் லைனிங்கில். அது எண்ணிக்கை அதிகமாக ஆக அந்த எம்ப்ரியோவை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ வி யூஸ் மெடிகேஷன் டு டிக்ரீஸ் த நேச்சுரல் கில்லர் செல். ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் வருகிற ஏப்ரல் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லுவீங்கம்மா? ஜென்ரலி அட்வைஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் விசிட்லேயே தே கம். சரி டாக்டர், எங்களுக்கு வந்து ரிசல்ட்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, இது என்ன, வாட் இஸ் த அட்வைஸ் தட் யூ வில் கிவ் மீ? தென் யூ ஷுட் டெல் தெம் அபவுட் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல்னால் நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால், கட் ஆன் ஆல் தி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஆல் தி ஹை கேலரி டயட்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணுங்கள். சம் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் ஷுட் பி தேர், ஸோ இஃப் யூ கேன் கோ ஃபார் அ half an hour or 45 minutes walking in the morning, that will be good for you. And diet is also very important. Sleep is very important. So correct time la thoongano endukano. Iniki IT status la adella important. Adu vandu konjam disturb agudhu, but at least when they come in the morning, they vandu give them adequate sleep. At least minimum 6 hours sleep irukano avangalukku. 8 hours is good, minimum 6 hours sleep. And maintaining a cordial relationship with their wives so that each one has to understand the other one and then do it. இல்லைன்னா வந்து அதிலேயே வந்து lot of issues can come. And diet அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, lots of fruits, lots of vegetables, பாதாம், பிஸ்தா, walnuts and pomegranate, red banana, இதெல்லாம் it's very good for sperm production. And generally lots of fruits and lots of vegetables. And ரொம்ப fatty foods வேண்டாம். Rice வந்து a limited amount of rice. In a riceல only you can only get calories, nothing nutritive அதில். அதனால் அதை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ஆல் தி அதர் திங்ஸ் யூ ஷுட் ஹேவ். கெட்டிங் அ குட் சாலட் டயட் இஸ் குட் பிகாஸ் அதில் வந்து எவ்ரி திங் வாட் யூ நீட் இஸ் தேர். அண்ட் இந்த லாட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும். அண்ட் இஃப் தே ஹாவ் எனி இஷ்யூ லைக் இன்டர்கோர்ஸில் இஷ்யூ அதெல்லாம் இருந்துச்சுன்னா they have to bring it out because many of them are very shy. They won't even disclose it. And I've seen people who come after 5 years never have had intercourse. So that discussion should be there. Is intercourse okay? Does it happen 2 to 3 times a week? அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண யூ கேன் கிவ் them advice regarding that. ஓகே மேம். ஸோ இப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துகிட்டு இருக்கும் போது அவங்களோட பார்ட்னரும் சேர்ந்து கூட ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, இல்லை இவங்க மட்டும் எடுத்தால் போதுங்களா மேம்? இல்லை, when a couple come, we do test for both of them. Okay. If she is totally normal, then அவங்களுக்கு விட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட்லாம் கொடுத்துட்டு we'll stop with that. And then we will give him time to improve the sperm. And then when we do a repeat test and it improves, then we start the treatment. அப்போ தான் her involvement is there. ஓகே மேம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் பண்ணணுமா, எனக்கு நான் பண்ண விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான்
அந்த ஒரு முன் வர மாட்டாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை. ஸோ அவங்கள எப்படி நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எஸ்பெஷலி மேல் பேஷண்ட்ஸுங்களா? No, you have to tell them. Like I tell them, see, you have to go to a house which is where there is life. If you go to an empty house every day, both of you will just not even speak to each other. Each one will be depressed, fights, இதெல்லாம் வரும். அதனால it's good to have a baby and good to plan it immediately, because so many things are happening now. Low egg count, low sperm count, so many things are happening. அதனால get your first checkup as soon as you get married or even premarital. Any problem, solve it immediately and then start your married life. Don't postpone for more than 1 year. Try to get pregnant by that time. ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து அது என்ன தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நிறைய ஃபெயிலியர்ஸும் இருக்குது மேம் ஐவிஎஃப்பில். ஸோ ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸை பற்றி சொல்லுங்கள் மேம். அது எந்த அளவுக்கு வந்து இப்போது கரண்ட் ஜென்ரேஷனில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அண்ட் வாட் அபவுட் த ஃபெயிலியர்ஸ்? இப்போ வந்து ஒரு பேஷண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்தேன். They have had IVF 5 times, 2 times abroad, 3 times in India. அவங்க வந்து then I asked them, ஓகேம்மா நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, எவ்ரி டைம் யூ வில் கோ ஃபார் அ நெகட்டிவ் கவுன்சிலிங். உங்கள் டாக்டர்கிட்ட கேட்பீங்கல்ல எதுக்கு நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னு கேட்பீங்கல்ல, ஒவ்வொரு சென்டரில் என்னென்ன சொன்னாங்கன்றது சொல்லுங்கள். ஏன்னா திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. நான் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே ஒரு கொடுத்துட்டாங்கன்னா ஐ வில் நோட் இட் அண்ட் சே ஓகே ஒர்க் ஆன் தீஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் தி ஆன்சர் தட் தே டெல் மீ இஸ் அது வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகலை, சரியாக ஒட்டலை. அண்டு சம்டைம்ஸ் தே கிவ் மீ அ திங், ஸ்பெர்ம் சரியாக இல்லைன்னு சொன்னாங்க, எக் சரியாக இல்லைன்னு சொன்னாங்க, பேபி ஃபார்ம் ஆகிறது சரியாக இல்லைன்னு சொன்னாங்க. பட் மோஸ்ட்லி ஆல் ஆஃப் தெம் வில் டெல் மீ அது சரியாக ஃபிக்ஸ் ஆகலை, இது ரிஜெக்ட் ஆகிடுச்சு பாடியிலேருந்து. இதுதான் திஸ் வில் பி தி ஆன்சர். ஸோ நவ் வாட் ஐ டூ ஃபார் மை பேஷண்ட்ஸ் ஹூ கம் ஆஃப்டர் நெகட்டிவ் ஐவிஎஃப் இஸ் வி டூ அ வெரி தரோ ஸ்டடி. அவங்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி 3 of us will read the records. Each one will write their notes. Notes ஒருத்தர் எழுதுவாங்க, next person will read, அதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அவங்க எழுதுவாங்க, third person will read, finally I will take it over. And அவங்க கிளியராக what tests were done, what treatment was given, and why the probable reason for failure, ஒவ்வொரு இந்த டைம் they tried இந்த மாதிரி நோட்ஸ் எழுதிட்டு ஃபைனலாக what is my plan. Then I will divide it into a simple status. What was the egg like? What was the sperm like? What was the embryo like? What was the uterus like? How easy was it to put back the embryo? And after embryo transfer, அவங்களுக்கு ஏதாவது issues இருந்துச்சா? This is my division. Okay. So இதில் வந்து all the treatments will fall into this division. So இதில் வந்து then we make, okay, egg சரியா இல்லையா? Then egg வந்து how do we improve eggs? We allow them lifestyle modification, a good diet. Like I told you, badam, pista, walnuts, lots of fruits, lots of vegetables, an egg every day. Also good, walking, the mari some form of exercise. Those who are overweight, we ask them to lose weight because that is very very important. Number kudukra hormone la illa fat ku dhaan power, not to the ovary. So we tell them please lose weight and come, and we give them time to reduce their weight. Aduthathu vandu we tell them about coffee as far as possible to avoid. Take milk, lots of fruits, and கீரை நிறைய சாப்பிட சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து important lifestyle. Then we tell them, okay, take vitamins. There are some vitamins which are very good for eggs. So அந்த மாதிரி we have listed some vitamins and we give it to them. There are other medications which are also useful for eggs. Coenzyme Q, DHEA இதெல்லாம் சொல்லுவோம். Testosterone gel, இதெல்லாம் வந்து trying to improve egg quality by diet, lifestyle modification and medicines. We also do a lot of yoga and acupuncture. And I've been doing it for the past 6-7 years now, and I found that definitely it improves. I first saw it being done in Japan. When I came back, I said, okay, what is this yoga and how is it going to help? But then I had a group of patients who failed many times. அவங்களுக்கு சரி அப்ளை பண்ணி பார்க்கலாம் என்ன, many of them did well. So then I adapted it, and we do it routinely in our practice. Anybody who has a bad history, we do that. So this is about improving eggs. Next one, we improve sperm. So the same thing, good lifestyle, good diet, stress-free, and we tell them to take off, go for a holiday, release the stress and then come back. And no smoking, no alcohol, no coffee. So like I told you earlier, badam, pista, cashew, walnut, pomegranate, red banana for those who don't have diabetes. So all these are very good for them. And a lot of vegetables and fruits, and ரொம்ப fatty foods, oily foods எல்லாம் avoid பண்ண சொல்லிட்டு, no smoking, no alcohol. So this is the thing given to them. They also have a lot of medications. We give them the medications and we try to improve
Mostly the medications will be in the form of vitamins and other things. So now we have improved the sperm. Now அதுக்கு அடுத்தது வந்து how to improve the embryo. Now embryo ICSI means you see sperm 400 times big. So once a baby is formed, you put it in an incubator, which is an open system. Daily you take the baby out, check under the microscope for development and put it back. With this the success rate is 60 to 65%. And இதில் வந்து நம்ம அந்த கரு உருவாகின உடனே நம்ம வந்து அந்த கிரேடிங் பண்ணிடுவோம், இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் we discuss with patients and we choose the best embryo. Highest technology என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, you see sperm 7,000 times big. That is called IMSI. And once a baby is formed, you put it in an incubator called embryoscope. Embryoscope தான் உலக ரீதியாக ஹையஸ்ட் இன்குபேட்டர். ஹியூமன் பாடி மாதிரியே இருக்கும், அதிலே இன்பில்ட் கேமரா இருக்குது. கேமரா பிக்சர் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு எம்ப்ரியோ தனித்தனியாக. ஃபைனலி சாஃப்ட்வேர் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பெஸ்ட் பேபி செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பெஸ்ட் பேபி செலக்ட் பண்ணுறது பேர் வந்து கிட் ஸ்கோர். கிட் ஸ்கோர்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் யூஸ்ட் டு அனலைஸ் ஆல் தி இன்ஃபர்மேஷன். ரெக்கார்டிங் நடந்தது இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணி பெஸ்ட் பேபி செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் த பேபி இஸ் செலக்டட், உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி மைக்ரோஸ்கோப்பில் ஓடு திக்னஸ் செக் பண்ணி பார்ப்போம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பேபி உள்ளே வைக்கிறப்போ இட் டேக்ஸ் அ லாங் டைம் பேபி வெளியில் வரதுக்கு. ஸோ லேசர் வச்சு மெலிசாக்கி எம்ப்ரியோ க்ளூன்றது கம் மாதிரி தடவிட்டு உள்ளே வச்சோம்னா சக்ஸஸ் ரேட் வில் பி பெட்டர். ஸோ வித் திஸ் த சக்ஸஸ் ரேட் நவ் மூவ்ஸ் ஆன் டு 80%. தட் இஸ் 65%, திஸ் இஸ் 80%. ஸோ நவ் யூ ஹவ் கிரியேட்டட் அ குட் எம்ப்ரியோ. நவ் உள்ளே வைக்கிறப்போ அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் நீங்கள் வழி பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேபியை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஃபைனலி பேபி நம்ம கைக்கு வரணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு வந்து பேபி இது பிளட் ஷுட் பி தேர் இன் த லிக்விட் ஸ்டேட். எப்போவுமே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும், சிறு சிறு ரத்த கட்டிகள் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஏன்னா நாளடைவில் அது பெரிய ரத்த கட்டி ஃபார்ம் ஆகி பிளட் வெசலை பிளாக் பண்ணிடுச்சுன்னா இட் கேனாட் ப்ரோக்ரஸ் ஃபர்தர். அதனால் நம்ம வந்து அந்த பிளட் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிளட் தினர்ஸ் இருக்குது, அதை கொடுப்போம். எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குது, அதையும் கொடுப்போம். தேர்ட் திங் வந்து நேச்சுரல் கில்லர் செல்லுன்னு இருக்குது யூட்ரஸ் லைனிங்கில். அது எண்ணிக்கை அதிகமாக ஆக அந்த எம்ப்ரியோவை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ வி யூஸ் மெடிக்கேஷன் டு டிக்ரீஸ் த நேச்சுரல் கில்லர் செல் ஸோ தட் இந்த எம்ப்ரியோ வந்து ஹெல்த்தியாக இட் கேன் மூவ் ஆன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ப்ரெக்னன்சி பீரியடில் அவங்களுக்கு பிபி சுகர் அதெல்லாம் இல்லாமல் பார்த்து பேபி க்ரோத் சரியாக இருக்கான்னு பார்த்து வி மேனேஜ். ஸோ திஸ் இஸ் த வே வி மேனேஜ் அ நெகட்டிவ் கேஸ். எப்போ அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சி அந்த காஸை கரெக்ட் பண்ணுறது. ஓவரால் அவங்க எந்த ரீசனுமே இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் மெடிசன், ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறது. அண்ட் சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை லைனிங்கில் பிரச்சனை இருக்கும். எக்கை பற்றி சொன்னோம், ஸ்பெர்ம் பற்றி சொன்னோம், எம்ப்ரியோ பற்றி சொன்னோம், ஹவு டு மெயின்டைன் சொன்னோம். லைனிங் உள்ளே வைக்கிறப்பவும் கஷ்டம் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்கேன் பார்த்துக்கிட்டே அதோடைய எப்படி உள்ளே வைக்கிறோன்னு அந்த பார்த்துக்கிட்டே உள்ளே வைக்கணும். அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். நம்ம கர்ப்பப்பையை வந்து அந்த ஓப்பனிங்கை வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டு அது பேர் டைலட்டேஷன். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். அது கரெக்டாக அந்த டைரெக்ஷன் எந்த லெவலில் வைக்கணும், எந்த ஸ்பாட்டில் வைக்கணும் அதெல்லாம் நம்ம ஸ்கேன் வழியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருவோம். ஸோ உள்ளே வைக்கிறப்ப கேர்ஃபுல்லாக பார்த்து உள்ளே வைப்போம். இது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேபியை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம நர்ச்சர் பண்ணுறதுக்கும் நான் சொல்லிட்டேன். பட் லைனிங்கில் வந்து கர்ப்பப்பை லைனிங்கில் தானே பேபி ஃபிக்ஸ் ஆகி வளரணும். அதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இது இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இப்போல்லாம். ஏன்னா எக் எவ்வளோ ப்ராப்ளமோ அதே மாதிரி இதுவும் பெரிய ப்ராப்ளம். இப்போல்லாம் யங் கேர்ள்ஸ்க்கு எக் ரிசர்வ் ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ அவங்களுக்கு வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிசன்லாம் கொடுத்துட்டு அண்டு ஆல் அந்த அக்யூபங்க்சர்லாம் பண்ணிவிட்டு எக்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ லைனிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அவங்க பிளட் எடுத்து அதுலேருந்து அந்த பிளேட்லெட் அந்த அணுக்களை எடுத்து அதில் க்ரோத் ஃபேக்டர்ஸ் போட்டு அதை வந்து யூட்ரஸ் உள்ள வைக்கிறது. அண்டு இது வந்து 3-4 டைம்ஸ் கூட பண்ணுவோம் அந்த சைக்கிளில். பண்ணிவிட்டு எப்படியாவது லைனிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அடுத்து கிரானுலோசைட் GCSFன்னு இருக்குது, அது இன்னொரு மெடிசன். அதையும் வச்சு நம்ம யூட்ரஸ் லைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். இதை தவிர இப்போ நிறைய மருந்துகள் இருக்குது அந்த ரத்த ஓட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ அந்த மருந்தெல்லாம் கொடுத்து இந்த லைனிங்கை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ லைனிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம டெக்னிக் பேபி உள்ளே வைக்கிற டெக்னிக்கும் பர்ஃபெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம சக்ஸஸ் ரேட்ஸ் வந்து மச் பெட்டராக இருக்கும். நிறைய தோல்வி அடைஞ்ச பேஷண்ட்ஸ் இப்போ கிளினிக்கே வந்து அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதிநவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்கிறதுனால நிறைய ஃபெயில்டு பேஷண்ட்ஸு நிறைய பேர் வருவாங்க. ஸோ we are able to give a good result. இதெல்லாம் கவனமாக பார்த்து பண்ணுறதுனால ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியுது. சில பேருக்கு வந்து நீங்கள் என்ன தான் நல்லா பண்ணிங்கன்னாலும்
அவங்களுக்கு வந்து அந்த முட்டையோட தரம் இம்ப்ரூவே பண்ண முடியாது, நெகட்டிவ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம டோனர் எக் ப்ரோக்ராம் ரெஃபர் பண்ணுவோம். அவங்க அதை அனுமதி கொடுத்து விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டா நம்ம வந்து அனுமதி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டெக்னிக்கில் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணலாம். ஓகே மேம். ஐ திங்க் நீங்கள் சொன்ன ப்ராசஸே வந்து ஈச் ஸ்டெப் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் இன் திஸ் ஐவிஎஃப்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ப்ராசஸையும் முடிச்சு ஒரு குழந்தைய கையில் கொண்டு வர்றது இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப். ஸோ அண்ட் எனக்கு ஒரு டவுட் மேம், நீங்கள் அந்த லைனிங்கில் பிரச்சனை இருக்கணும் பொழுது இப்போது அந்த விமனுக்கு வந்து சப்போஸ் யூட்ரஸில் சிஸ்ட் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது கூட நீங்கள் இந்த ப்ராசஸை எப்படி நீங்கள் அதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தப்புறம் தான் வி ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஓகே ஓகே மேம். அண்ட் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இதை ட்ரை பண்ணிவிட்டு வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எக் ஸ்பெர்ம் ஆர் எக் அந்த டோனர் விஷயம் தான் வந்து கடைசியான ஃபைனல் விஷயம்னு சொன்னீங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் மேம்? இந்த சேம் பேஷண்ட் எங்கே எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணியும் இந்த டோனர் எக் டோனர் ஸ்பெர்ம் யூஸ் பண்ணுறது. எஸ், டோனர் எக் டோனர் ஸ்பெர்ம் வந்து அது ஒரு அட்லீஸ்ட் 87% யூ கேன் கிவ் ரிசல்ட்ஸ் வித் டோனர் எக். ஓகே. டோனர் ஸ்பெர்ம் ஆல்சோ ஈக்குவல். ஸ்பெர்ம் தான் ரீசன்னா அந்த ரீசன் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்லி யுவர் சக்ஸஸ் ரேட்ஸ் கெட் பெட்டர். ஓகே மேம். ஓகே. மதங்களை தாண்டிய மனிதநேயம் சசிகுமார் நடிப்பில் அயோத்தி குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் வருகிற ஏப்ரல் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ ஒரு டிஜே வந்து தனியாக சோலோவாக எல்லாரையும் ப்ளே பண்ணுறது எல்லாருக்கும் வைப் பண்ணிட்டு இருப்பாங்க, செம்மையாக இருக்கும். அது பார்க்கும்போதே ஹீரோ ஆஃப் த நைட்ன்ற மாதிரி இருக்கும். என்னடா டிஜேயிங், ஏன்னா எனக்கே புதுசு டிஜேயிங். நம்ம என்னதான் யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் ஐ வாஸ் நாட் மோர் ஆஃப் அ பார்ட்டி பர்சன். நான் பார்ட்டி போகிறதோ இல்லை கிளப்பிங். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஹஸ்பண்ட் டிஜே சும்மா வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க, இல்லை கிளாமர் ஃபேக்டருக்காக நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் டிஜே தானே, நீங்களே பாட்டு கம்போஸ் பண்ண மாதிரி ஏன்னா ஓரா சீன் போடுறீங்க. நாங்கள் வந்து சிக்னல்ஸ்லேயே காமிச்சிப்போம், இப்போ நீ எடு, இப்போ நான் பேசுகிறேன். ஸோ சில ட்ராக்ஸ் எல்லாம் வரும்போது ஐ டாக், நான் வந்து பாய்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஆல் த பாய்ஸ் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேர்ள்ஸை சப்போர்ட் பண்ணுவேன். அரபிக் குத்து ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதோட அந்த கோரஸ் வரும்போது நான் முன்னாடி போயிடுவேன், நான் போய் ஆடுவேன். திருப்பி அந்த கோரஸ் முடிச்சோடனே அடுத்த ட்ராக் வந்து ப்ரைவேட் பார்ட்டி நான் வந்து லைவாக மிக்ஸ் பண்ணி. முகூர்த்தத்துக்கு யாராவது டிஜேங் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? பார்க்குறாங்க. அங்கேருந்து வந்து தாலி கட்டுற டைம்ல மாப்பிள்ளை திரும்பி பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஜே பார்க்குறாங்க, எங்களை பார்க்குறாங்க.